முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன கலாச்சிட்டாராமா. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. 30 செகண்ட் கூட என்னால் உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி, தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடு, பாடி தொலையும். தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த அதான சார் கவிதை. பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். விஷயத்தை சொல்லுவேன். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறீங்க. மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி. நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. விசில் தனியாக மொழித்தாலும் கம்பீரம் குறையாது. இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? These people are just a bunch of idiots. தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும். மாண்புமிகு அமைச்சர், வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவமானம் உனக்கு. எனவே இந்த பட்ஜெட்ல உருப்படியா எதுவுமே கிடையாது. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. குறிப்பா தேர்தல் வாக்குறுதியின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி, 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து அவர் கலந்துக்கிட்டது கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் இந்த வாக்குறுதியை சொல்லி தான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யலை. நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? என்ன நாடகம் நடத்தீங்களோ அதே நாடகத்தை தான் தாவேகாவும் போடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டிட்டு போயிருக்காரு. யார் யாது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல.
நாடகமா? என்ன நாடகம்? நீங்களும் வேளாண்மை பட்ஜெட்னு ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க அப்படின்றது அவரோட விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்தது யாரு? அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. டேய் போடா. யாரு என்னன்னு தெரியாம மேல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ. அவர் என்ன சொன்னார்னா 20 துறை முழு பயிர்க்கடன் பட்ஜெட்ல எப்படி திமுக வந்து ஒரே வேளாண் பட்ஜெட்டா 20 துறை சார்ந்த திட்டங்கள் உள்ள கொண்டு வந்ததோ நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் இது தயக்கம்? ரொம்ப சிம்பிள். ரொம்ப தயங்குறீங்களே, சொல்லலாமே. எனக்கு ஒரு தயக்கம் இல்ல. உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில மட்டும் இல்ல, 24 மணி நேரம் பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா செவித்திறன் குறைபாடா, அது என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம்னு எனக்கு தெரியல. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு. இல்ல நீங்க அதை சொல்றதுக்கே தயங்குறீங்க. இல்ல, நான் தயங்கல. நான் 2 வார்த்தை சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா. ஆனா அதை சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்களேன். நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல, ஏன் சொல்ல முடியல? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்பு பண்ணீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை பீ போட்டு ஒளிபரப்பு பண்ணி தானே சார் ஜே டிவில? ஏன் இப்படி காலியா கடிக்கிறீங்க? கேள்விக்கு பிறந்தவனே. நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்பு பண்ணீங்க? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. குடும்பஸ்தர்கள் பார்க்கல? உங்க தொலைக்காட்சி ஏன் சார் அதை ஒளிபரப்பு செய்யுது? இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் நிறுத்த முடியும். அந்த உங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்ணீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு. உங்க தொலைக்காட்சி ஒளிபரப்பு. எல்லா தொலைக்காட்சி விடுங்க. நீங்க தானே இப்ப பேசுறீங்க. நீங்க தானே என்ன நேர்காணல் எடுக்கிறீங்க. உங்க தொலைக்காட்சியில எதுக்கு அதை போட்டீங்க? ஆமா, அவர் பேசுனது எல்லாரும் அத சொல்லுங்க. இப்ப அப்ப மாட்னாடா மானஸ்தே. அது எல்லாரும் சொல்லுங்க. இல்ல அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம். திருச்செந்தில் நீங்க அத சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க எனக்கு. சரி, உங்க பார்வையில அதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல? உங்களுக்கு பார்வை இல்லையா அதுல? இருக்குல்ல? அப்ப 2 விஷயமா வாங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உள்ள இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்று வர இல்ல, நீங்க வர ரெண்டாவது நீங்க பாதியில கட் பண்ணிட்டு போறீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பாதியில கட். நீங்க கேட்ட விரும்பிய பதிலை நான் தரவில்லைங்கிறதுக்காக பாதியில கட் பண்ண கூடாது. சரியா? உங்க பரபரப்புக்கு என்ன இரையாக்க கூடாது. சரி, வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். உங்களுக்கு பிடித்த பிராண்ட் ஸ்டாக்கில் இருக்கா என்று உறுதி செய்ய வேண்டுமா? டாஸ்மாக் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தில் ரிசர்வ் செய்யுங்கள். முதலில் வெப்சைட்டில் ஷாப் லொகேட்டர் பக்கத்துக்கு செல்லுங்கள். அருகிலுள்ள அவுட்லெட்களில் உங்களுக்கு ஏற்ற கடையை தேர்வு செய்யுங்கள். பிறகு அங்குள்ள ஸ்டாக்கை பாருங்கள். இப்போது உங்களுக்கு பிடித்த ஐட்டம்களை கார்ட்டில் சேர்க்கவும். விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம அது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவரோட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம். ஒழிச்சு விட்டுருவோம். நீ நம்ம ஆட்சிதான் பாத்துக்க. டாஸ்மாக் நிர்வாகம் ரொம்ப பயனுள்ள ஒரு ஆன்லைன் முறையை கொண்டு வந்திருக்கு. இனிமே கடையில போய் மணிக்கணக்கா கியூல நிற்க வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுல இருந்தபடியே மொபைல் மூலமா எந்த கடையில என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாத்துக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட கடைக்கு எப்படி போறது அப்படிங்கறத வழியும், அதாவது ரூட் மேப்பும் இந்த தலைமை நமக்கு காட்டிடும். என்ன சொன்ன? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்.
நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற பேச்சுக்கள்லாம் நான் என் மானிய கோரிக்கைக்கு தயாராக இருக்காக அதெல்லாம் படிச்சுட்டு வரேன். அதெல்லாம் பார்த்தா இந்த 10 ரூபாங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லையாமா 2011 இருந்து இந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி கடந்த அமைச்சர்கள் பேசின அந்த விவாதங்கள் எல்லாம் பார்த்தேன். ஒரு பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி, ஐ மீன் வெற்றி பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி என்றால் ஒரு ஸ்பூனில் ஐ மீன் ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக வெற்றி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்ட என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக சிறப்பு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஆங்காங்கே அண்ணன் தாய்மாமன் தளபதி என்ற வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளவும். அப்படி சேர்த்துக் கொண்டால் சூடான சுவையான வெற்றி பட்ஜெட் ரெடி ஆகிவிடும். இதுதான் இந்த வெற்றி பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய முறை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி அதை விடுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட். 1.22 lakh crores தான் 3% இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் குறைக்க முடியாது. லெட் அஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடன் குறைக்க முடியாது. அதாவது வருஷம் கூட தான் செய்யும். எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.